2026 அப்படின்னு 2 வருஷமா பேசிட்டு இருக்கோங்க. இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு வருஷம் பிறக்குது அப்படின்னா அது ஜனவரி 1லேருந்து பேசுவோம். அட்லீஸ்ட் டிசம்பர் லாஸ்ட் அந்த ஒரு வீக்லேருந்து பேசுவோம். ஆனால் இந்த வருஷத்தை 2024லேருந்து பேசிட்டு இருக்கோம். கரெக்டாக சொன்னோம்னா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பேசிட்டு இருக்கோம். காரணம் இளைய தளபதி தலைவர் விஜய் அவர்கள். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்க முடியுமா? கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலே ஆட்சியை பிடிக்க முடியுமா? கூட்டணியே இல்லாம ஆட்சியை பிடிக்க முடியுமா? இப்படி பல கேள்விகள், பல விமர்சனங்கள் எல்லா பக்கம் இருந்தும் வந்தபடியே தான் இருந்தது. ஆனா எல்லாத்துக்கும் நான் பேச்சுல இல்ல, செயல்ல சாதனையை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சாதிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு தளபதி விஜய் அவர்கள். இந்த இடத்துல நிறைய பேர் நான் இன்னைக்கு சொன்னேன் இப்படி நடந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நானும் ஒரு விஷயம் போடுறேன். கரெக்டா போலிங்க்கு அப்புறமா தந்தி டிவில நான் கொடுத்த ஒரு இன்டர்வியூ. அதுல ஜுபேர் அண்ணன் என்ன சொன்னார்னா, கண்டிப்பா 1 கோடி வாக்குகள் தாவேக்காக விழும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நெறியாளர் கேட்டாங்க, என்ன ஜுபேரே 1 கோடி சொல்லிட்டாரு அப்படின்னு. அவருக்கு பாதி தாங்க சொல்றாரு, 2 கோடி வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு வருத்தம். கரெக்டா 1,72,26,902 ஓட்டு, இல்ல 906 ஓட்டு சரியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 1 2 விட்டு இருந்தானா மன்னிச்சிருங்க சொந்தங்களே. அவ்வளவு விழுந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 27 லட்சத்தி சொச்சம் வாக்குகள் குறைஞ்சு போச்சுங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்பர்ஸ் படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு 1 கோடியை 10 லட்சத்துக்கு சுருங்கிட்டாங்க. இன்னொருத்தவங்க 1 கோடியை சுருங்கிட்டாங்க. அது அடுத்து அந்த 1 கோடியும் இங்கதான் வரப்போகுது. அதுல வேற வாய்ப்பு கிடையாது. அது இல்லாம 108 தொகுதிகளை முதல் இடம் வென்றிருக்கு தாவேகா. அடுத்து 75 இடங்கள்ல 2ஆம் இடம். அது அதிமுக கிட்ட கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பாஜக கிட்ட கொடுத்துருக்கலாம், காங்கிரஸ் கிட்ட கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி பல கட்சிகள் கிட்ட ரன்னர் அப்பா 75 இடத்துல 2வது இடத்துல தாவேகா நிக்குது. அப்போ இங்க எந்த அளவுக்கு அந்த ஒரு கட்சி தனி கட்சியான பெரும்பான்மையை பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நாங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு நீங்கெல்லாம் இத்தனை வருஷத்துல இப்படி வந்துருவீங்களா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா ஆக்சுவலா டிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவு போயிருக்கு? 24% தனி, அவங்க நின்ன தொகுதியில தனியா அவங்களுக்கு மட்டும். அந்த அலையன்ஸ்கெல்லாம் சேர்த்து கம்மி தான் வச்சுக்கங்களேன். அதற்கு பிறகு ஏடிஎம்கே 22க்கு வந்துருச்சு. ஆனா தாவேகா 35 தொட்டிருக்கு. நான் ரொம்ப இனிஷியலா சொன்னேன், இந்த தேர்தலில் 40% மேல ஆட்சி அமைக்கிறதுக்கான தேவை கிடையாது. 30-35% ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதுவும் நடந்திருக்கு. 75 தொகுதியில 2ஆம் இடம்ன்றது ரொம்ப சொற்பமான வாக்குகளை சில தொகுதிகளில் விட்டுருக்காங்க. 200 ஓட்டு, 230 ஓட்டு, அதாவது 2000 ஓட்டுக்கு உள்ளாரவே கிட்டத்தட்ட 30 தொகுதின்னு நினைக்கிறேன். அவ்வளவு தொகுதிகள் மிஸ் ஆயிருக்கு வெற்றி. எந்த தொகுதியிலையும் டெபாசிட் இழக்கல. இது மிகப்பெரிய சாதனை. எந்த தொகுதியிலும் டெபாசிட் இழக்கல. நாங்க 75 வருஷ கட்சிங்க, பெரிய ஆலமரம், எங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்குன்னு தெரியுமான்னு சொன்ன கட்சியும், நாங்க 30 வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சிங்க அப்படின்னு சொன்ன கட்சியும் ஒன்றும் சோபிக்கல. அடுத்து நாம் தமிழர் கட்சி. ஐ ரெஸ்பெக்ட். கிட்டத்தட்ட 4% வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அந்த 4% மக்களுக்கும் ஹாட்ஸ் ஆஃப். திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எல்லா கட்சிகளையும் தாண்டி தாவேகா புதிய மாற்றம், அதை தாண்டி நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தியிருக்கவங்களுக்கு என்னுடைய சல்யூட். அவங்களுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்துதான் ஆகணும். கண்டிப்பா நீங்க தலைவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் ஏன் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம், அந்த தலைமைக்கு ஏன் நம்ம விமர்சனங்கள் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த தலைமை அதற்கு தகுதியான தலைமை கிடையாது. இந்த 4% வாக்குகளை பெறக்கூடிய தகுதியான தலைமை அது கிடையாது. அவர்கள் இழந்த 4% நான் ஏற்கனவே சொன்னதுதான், அதுவும் நடந்திருக்கு. பாதியா குறைய போது நாம் தமிழருடைய வாக்கு சதவீதம். அதற்கு காரணம் அந்த தலைமைன்றதை நான் திரும்ப சொல்லியிருந்தேன். பல இடத்துல நாம் தமிழர் தம்பிகளே குமுறுனதை நம்ம பார்த்தோம். அந்த விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதுவும் நடந்திருக்கு. இந்த தேர்தலில் நம்ம நினைக்காதது
பெருசா நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க. 2 தொகுதி அதை மிஸ் பண்ணிட்டாங்க சென்னையில. அதுதான் வந்து நம்ம நினைக்கல. அந்த 2 தொகுதி சேர்த்து ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் சென்னையில. அது 2 மிஸ் ஆயிடுச்சு. சேப்பாக்கம், திருவல்லிக்கோணம். முக்கியமா நம்ம சொன்னதுல அக்யூரேட்டா நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் ஸ்டாலின் தோக்குறார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ல இருந்து என்னென்னவோ சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்ற வாய்ப்பு இருக்குன்னா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் அப்படின்றத நான் ஏற்கனவே மக்கள் மன்றத்தில் புதிய தலைமுறை டிபேட்ல பேசும்போது நாங்கள் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோஸ்ல நிறைய கமெண்ட்ஸு நீங்கள் எந்த தொகுதியிலையும் காசு கொடுக்கலையா, சில தொகுதிகளில் கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னாங்க. எந்த தொகுதின்றது யாரும் தெளிவாக சொல்ல. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் அதை சொன்னேன். ஏதாவது தொகுதியில் தாவேகா வேட்பாளர்கள் காசு கொடுத்துருந்தாங்கன்னா அது தலைமைக்கு செய்யக்கூடிய துரோகம், தலைவருக்கு செய்யக்கூடிய துரோகம். கண்டிப்பாக அவர்கள் வீழ்த்தப்பட்டிருக்க வேண்டியவர்கள் வீழ்த்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது தவறுன்றதை தளபதி தெளிவாக சொல்லியிருக்காரு. காசு கொடுக்காம ஒரு தனி கட்சியாக பெரும்பான்மையோட இன்னைக்கு நிற்கிறாங்க. ட்ரிபிள் டிஜிட். இன்னைக்கு பல கட்சிகள் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு மக்கள் செல்வாக்கை எப்படி பெற்றாங்கன்னு நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல பேசு பொருளாக இருக்காரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நமது அன்பு அண்ணன் தளபதி விஜய் அவர்கள். இலங்கை பாராளுமன்றத்தில் தளபதி அவருடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு மாசான விஷயம். நேற்று பழையூரில் அண்ணன் பார்த்துருந்தோம். அண்ணனை அவர் பேசின விஷயம் வேட்பாளர்கள்ட்ட பேசியிருந்தாரு. கான்ஃபிடண்ட்டாக இருங்கன்னு சொன்னேன். கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்க, இன்னும் அதிகமான கான்ஃபிடண்ட்டோட இருங்க. நல்லாட்சி கண்டிப்பாக இந்த 5 வருடம் தமிழ்நாட்டுக்கு உறுதி அப்படின்றது சொல்லியிருக்காரு. 2-3 நாட்குள்ள ஒரு நல்ல விஷயம், எல்லாருக்குமான சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக நம்மளுடைய தலைமையிலான ஆட்சி இங்கே அமைது. கவலைப்படாதீங்க, எந்த விதத்துலையும் மனதை விட்டுறாதீங்க. ஜெயிச்சு வென்று வந்திருக்கோம். தோற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக போராடி இருக்கீங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்வு சரியான தேர்வு அப்படின்றத 233 தொகுதியிலையும் நிரூபிச்சிருக்கீங்க. முக்கியமா எடப்பாடி தொகுதி சொல்லியே ஆகணுங்க. அது மிகப்பெரிய ஒரு மார்க்கு. கடைசியில வேட்பாளர் தேர்வு எல்லாம் முடிஞ்சு கடைசியா ஸ்க்ரூட்டனைஸ் முடிஞ்சு வேட்பாளர் பட்டியலில் இருந்ததுல சுயேட்சை வேட்பாளரான டிவி சின்னத்துல ஒரு வேட்பாளரை கையை காட்டி மட்டும் விட்டு ஒரே ஒரு நாள் அந்த வேட்பாளருக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்காரு. அங்கேயும் டெபாசிட் இழக்கல தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு. இதுதான் முக்கியமான ஒரு லேண்ட்மார்க். எல்லாரும் என்ன சொன்னோம், எம்ஜிஆர் அளவுக்கு எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பட் விஜய் நான் ப்ரூவ் பண்ணது என்ன தெரியும் இல்லையா, நான் எம்ஜிஆர் அவர்களையும் தாண்டி அப்படின்றத இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணிருக்காரு. என்னங்க அவ்வளோ பெரிய ஆணவமா? அதுப்பா எல்லாரும் சொன்னது உண்மை. அரசியல்ல எம்ஜிஆர் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்தார், திமுகவில் இருந்தார், அனுபவம் பெற்றவர், தேர்தலை சந்தித்தவர், திமுகவின் எம்எல்ஏ, திமுகவின் பொருளாளராக இருந்து கட்சி ஆரம்பித்து 4 வருடத்துல 5 வருடத்துல ஆட்சியை பிடிக்கிறார் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதை நம்ம பேசணும். ஆனா எதுலையுமே இல்லாம மக்கள் பணி செஞ்சு நம்ம விஜய் மக்கள் இயக்கம்ன்ற ஒரு இயக்கத்தை நடத்தி ஒரு ரசிகர் மன்றத்தை இயக்கமா மாத்தி இயக்கத்தை கட்சியா மாத்தின 2 வருஷத்துல கட்சியா மாத்தின 3வது வருஷத்துல ஆட்சியை பிடிச்ச ஒரே கட்சி, இந்திய அளவுல தேசிய அளவுல பேச வச்சிருக்கக்கூடிய கட்சி, நேஷனல் மீடியாஸை இங்கேயே கதற விட்டுருக்கிற கட்சி, இங்க இருந்த எல்லா பிம்பத்தையும் எக்ஸிட் போல்ஸ், ப்ரீ போல், போஸ்ட் போல் எல்லாத்தையும் ஒட்டச்சி எறிஞ்சு கடைசி வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், கருத்து கணிப்புகளை துவம்சம் செய்ய போகுது தாவேக்கான்னு துவம்சம் செஞ்சிருச்சு. ஒரே மனுஷன் கரெக்டா சொல்லியிருந்தாப்புல டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் நம்ம ஐபிஎஸ் ரவி சார் அவரை போட்டு அந்த வறுக்கும் போது நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இவர் என்ன சொல்லிட்டாரு, உண்மையை சொன்னதுக்கு இவ்வளவு வறுக்கிறீங்களாடான்னு கேட்டிருந்தோம். எல்லாத்தையும் வந்து தவிடுபடி ஆக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு வருத்தம், வேலூர்ல ஸ்வீப் பண்றோம் அப்படின்னோம். 5க்கு 4 ஜெயிச்சோங்க, 1 விட்டோம். அந்த 1 திமுக கிட்ட வரல, அதிமுக கிட்ட விட்டுருக்கோம். என்ன ஒரே ஒரு விஷயம் நடந்ததுன்னா, திமுகவை வேலூர்ல இருந்து ஸ்வீப் பண்ணியிருக்கோம். இது மிகப்பெரிய வரலாற்று சான்று. இதுவரைக்கும் நடக்காத ஒரு சாதனை இந்த முறை நடந்திருக்கு. அது திமுகவை வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதியில இருந்தும் அகற்றி இருக்கிறாங்க மக்களுடைய துணையோட. இதுதான் இந்த எலெக்ஷன்ல சில சம்மரிஸ் மட்டும் நான் கொடுத்துருந்தேன் இந்த பதிவுல. நம்ம இன்னும் டீட்டெயில்டா நிறைய பேச வேண்டியிருக்கு. இந்த எலெக்ஷன்ஸ்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸு எங்கெல்லாம் யூஸ் ஆச்சு, இந்த போலிங்ல இருந்து கடைசியா வந்து அதை கவுண்டிங் முடிச்சு வெளியே வர வரைக்கும்
அந்த அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது உணர்வு எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். தமிழக வெற்றி கழகம் இன்று ஆட்சி அமைத்து தமிழக முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் ஏறணும். மிகப்பெரிய ஒரு பலுவை, ஒரு பாரத்தை தமிழக மக்கள் உங்களை நம்பி தூக்கி தலையில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதை சுமக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் கூட இருக்காங்க, தொண்டர்களாக இருக்காங்க, நாங்களும் கூட இருக்கோம். அதனால் கவலை வேண்டாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை சேர்ந்து பயணிப்போம். அடுத்தடுத்து ஆட்சியில் நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் டீட்டெயில்டு பாலிடிக்ஸை இதுக்கப்புறம் தான் யங்ஸ்டர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பக்குவமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆணவத்தில் ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆணவத்தில் ஆடக்கூடியவர்கள் அடங்கி போகிறத நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த ஆணவம் நம்மளையும் அடைக்கணும். அதனால் நம்ம கட்டுக்கோப்பாக இருப்போம். டீசென்ட் பாலிடிக்ஸ், டீப் பாலிடிக்ஸை அண்ணன் சொன்ன மாதிரி கொண்டு போவோம்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. நாங்கள் வேலூர் NKR.